பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகாகலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா? அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களே, நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள். அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம். இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி. பொதுவாக இது போன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை. அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் ரொம்ப நல்ல நிலையில இருக்க வேண்டும். இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும். காணொளி சற்று நீளமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன். என் அன்பானவர்களே, முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன். மே மாதம் 2025 உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள். நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா, குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்தி அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள். கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள். மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது. ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் நீடித்தன. தொழில அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை. குடும்ப பொறுப்பு உங்களை தொந்தரவு செய்தன. உங்கள் சுதந்திரமான வாழ்க்கை எங்கேயோ நீங்கள் அழித்து விட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள். அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில 2025 ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது. இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகின்றன என்று யோசிப்பீர்கள். அது ஒரு நல்ல விஷயம். நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன். ராகு என்றால் உலகப்பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார். ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார். தொழில் அதிபர், பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார். இதுதான் அனைவரின் கருத்து. ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார். நான் அடங்கி இருக்க கூடாது, நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும், நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன், என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன். ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி காலத்தை கடத்திவிட்டீர்கள். இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் சண்டைகளும், இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் தொடங்கியது. ராகு என்றால் என்ன? ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும். புரிந்து கொள்ளுங்கள். சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஒரு கிரகம். இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் ஆகும்.
எனவே 2024 மற்றும் 2025 ஆண்டில்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது. இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார். உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள். கெட்டவர்களுடன் தொடர்ந்து உறவு ஏற்பட்டது. வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்றீர்கள். உங்கள் ஊதியமும் அதிகரித்தது. ஆனால் உங்களுக்குள் கோபமும் ஆத்திரமும் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது. ஒரு வகையிலேயே இந்த குணம் உங்களை சரியான வழியிலேயே இட்டு சென்றது. ஆனால் இந்த நேரத்திலே உறவுகளும் முறிந்துவிட்டன. ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது, வீடும் கைவிட்டு போனது, இடமும் கைவிட்டு போனது, உங்கள் உறவும் கைவிட்டு போனது. இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார். ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும், அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டுச் செல்வார். 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது. பணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது. பணத்தின் மதிப்பை பற்றிய உங்களுக்கு தெரிந்தது. நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது. ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் கடன் பட்டீர்கள். குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன. சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர். சிலர் தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது. குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன. தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது. சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது. வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், உங்க வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது. உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்க போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்கள் புதிய ஆரம்பம். உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்கள் புதிய ஆரம்பம். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அமைப்பு எதுவென்றால் குரு பெயர்ச்சி குரு பகவான் 11 வருடங்கள் கழித்து ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் கடக ராசியில உச்சமாக போகிறார். உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. குரு பகவான் வருட ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல வக்ரமாக இருந்து ஜூன் 1ஆம் தேதி 3ஆம் இடத்துல உச்சமாவார். அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாவது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையிலேயே திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் மாற்றங்களை உறுதியாக கொடுத்துவிடும். சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாப சனி நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல, கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய மறுதொடக்கம். 2025இல் இருந்த மன நிம்மதி குறைவு, தூக்கமில்லாத இரவுகள், பேசி காரியங்களை கெடுத்தது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் விடிவு காலத்தை கொடுக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு 3இல் உச்சமாவதால் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றியை நோக்கி பயணிக்கும். முயற்சியில் வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், பயணங்களால ஆதாயம் ஆகியவை உறுதியாக கிடைக்கும். இடமாற்றம் என்பது இந்த வருடத்தில் நிகழ ஆரம்பிக்கும். ஒரு சின்ன இடமாற்றம் செய்தால் கூட அதன் பிறகு அபாரமான வளர்ச்சியும் ஏற்றமும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு மற்றும் அவர்களால் ஆதாயம் உண்டாகும். பேச்சு குறைந்து செயலில் வெற்றி என்பது இந்த வருடத்தின் முக்கிய மாற்றமாகும். 2025இல் பேசிய பல விஷயங்களை இழந்தீர்கள். ஆனால் 2026இல் செயலை செய்துவிட்டு பேசிக்கொள்கிறேன் என்கின்ற தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சரியாகும். தங்க அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைய பேருக்கு உருவாகும். அதே மாதிரி அடகில் இருக்கிற தங்கத்தை மீட்டெடுப்பீங்க. 11ஆம் இடத்துல இருக்கும் சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதால தன லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணத்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும். 9ஆம் பாவத்தில் உச்சகுருவின் பார்வை இருப்பதால் ஆன்மீக குலதெய்வ வழிபாடு மேம்படும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஆன்மீக யாத்திரை, ஆலயங்களுக்கு நன்கொடை செய்வது போன்ற சுப விரய செலவுகள் இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய காலகட்டம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதெல்லாம்
தான் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் 4ஆம் இடத்தில் இருக்கும் கேது மன நிம்மதியை கெடுப்பார். மனதில் ஏதாச்சும் ஒரு குறை கவலை இருந்து கொண்டே இருக்கும். எனவே தியானம் செய்வது, தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துவது, வீட்டையே தெய்வீகமாக மாற்றுவது மிகவும் அவசியம். உடல் ஆரோக்கியம் 4ஆம் இடத்து கேதுவால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். 10ஆம் இடத்தில் இருக்கிறது ராகுவால் கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகரிக்கலாம். அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லதுங்க. வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது தலைக்கவசம் அணிவது நல்லது. தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளில் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லதுங்க. கல்வி 4ஆம் இடத்துல கேது இருப்பதால் கல்வி மற்றும் படிப்பில் ஆர்வம் குறைந்து மற்ற விஷயங்கள சிந்தனை போகும். மாணவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தொழில் முதலீடு இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ராகு தொழில் சிந்தனையை கடுமையாக கொடுத்தாலும் தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக ஜூன் 1க்கு பிறகு முதலீட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற வேலையை நகர்த்துவது அல்லது ஒரு சின்ன மாற்றம் செய்வது நல்லதுங்க. எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு துன்பம் மட்டுமே நடந்துவிடாது, நல்ல காலம் என்று ஒன்றிருக்கும். அதுதான் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே கிட்டத்தட்ட 2026 ஜனவரி மாத நடுப்பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மெதுவாக மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். உங்கள் கோபம், உங்கள் மனச்சோர்வு மெதுவாக குறைய தொடங்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள் அல்லது சில தற்காலிக இன்பங்களுக்காக அல்லது மற்றவர்களின் மாயில் நீங்கள் சிக்கியிருந்தால் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி மெதுவாக திரும்ப ஆரம்பிப்பீர்கள். மேலும் உங்கள் வேலைக்கு சரியான தேர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில கௌரவம், மரியாதை அதிகரிக்க தொடங்கும். உங்களிடம் குறைந்துவிட்ட பொறுமை வளர தொடங்கும். எந்த மனிதனுக்குள்ள பொறுமை இல்லையோ அவனுக்கு சமூகத்திலும் மரியாதை கிடைக்காதுங்க. யாரும் மரியாதை கொடுக்கவும் மாட்டார்கள். எனவே உங்களிடம் பொறுமை வளர தொடங்கும். பொதுவெளியில் உங்கள் நடத்தை, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிம்பம் மிகவும் நன்றாக மாறத் தொடங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்க தொடங்கும். மேலும் உங்களுக்கு வாழ்க்கையின் சரியான திசை தானாகவே கிடைக்கும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரணம் தெரிய வரும். மேலும் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனும் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் கிடைக்க தொடங்கும். அதோடு மீண்டும் ஒரு சரியான உறவில் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவீர்கள். தவறுகளை மறப்பீர்கள். தவறுதலாக பழைய உறவுகளை சரி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் சரியாகும். பணம் சிக்கியிருந்தது, ஆதரவில்லை, தந்தையின் ஆதரவில்லை, சொத்து கைவிட்டு போனது, இது எல்லாமும் திருப்பி வர தொடங்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் அசாதாரண ஆசைகள் காரணமாக நடந்தது. பிரம்மின் மாய வலையில் சிக்கியதால் நடந்தது. தவறான நபர்களின் காரணமாக நடந்தது. நீங்கள் என்னிடம் கேட்டால் இது ஏன் நடந்தது என்று நான் சொல்வேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்வதற்காக நடந்தது. நீங்கள் தொழில்நுட்ப அறிவை கற்றுக்கொண்டீர்கள், உறவுகளின் அறிவை கற்றுக்கொண்டீர்கள், அதோடு பணத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டீர்கள். உறவுக்கும் அயலாருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்கள். பணம் மற்றும் சொத்தின் சூழல்களை பார்த்தீர்கள். என்ன நடந்தது, என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் செய்து காட்டினீர்கள். குரு பகவானின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறவும் மன நிம்மதியை கெடுக்கும் கேதுவின் தாக்கத்தை குறைக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. விநாயகர் வழிபாடு. கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால் மனதை சரிப்படுத்தவும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறவும் விநாயகர் வழிபாடு சிறந்தது. புதிய முயற்சி பண்ணும் முன்னாடி விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பியுங்கள். கல்விக்கு உதவுதல். மாணவர்களுக்கு எழுதுவதற்கு நோட்டு, பேனா போன்ற கல்வி உபகரணங்கள் அல்லது புத்தகங்கள் வாங்கி உதவி செய்யுங்கள். கல்விக்கு உதவுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தான தர்ம அந்த காரியங்களிலாம் ஈடுபடுங்க. துணிமணிகள் அல்லது உங்கள் கையால் சமைத்த உணவை தானமாக 5 பேருக்காவது கொடுங்கள். இந்த வாழ்த்துதல் பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம், சிறு தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள். அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும். 2026 ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. நீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றுவதன் காரணமாக சற்று சோர்வாக காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி சற்று தாமதம் ஏற்படும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தேவையற்ற செலவுகள் குறையும். பழைய கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும். செலவுகளும் அதிகரிப்பதால் சிறு சேமிப்பு கரையக்கூடும். உலக அனுபவ ஞானமுடைய ரிஷபராசிக்காரங்களே, நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவைங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது
சாதாரணமாக பேசுவது நன்மை தரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்கும். கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. மேற்படிப்பு படிக்கும் ஆர்வம் உண்டாகும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண்ண பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்களுக்கு பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வம் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறுவும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.